வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 10 எபிசோட் 210 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே காரினை காட்டுவாங்க. இதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு திரும்பி பார்க்கவும் இறந்த டான்சோ திரும்பவும் பில்லர் மேல வந்து நின்றுப்பான். இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்பான். சாஸ்கி அப்படியே கீழே பார்த்துட்டு மேல டான்சோவை பார்க்கவும் ஏகப்பட்ட காக்கா வரும். பார்த்தா டான்சோ பின்னாடி இட்டாச்சி நிப்பான். இது எப்படின்ட்டு இட்டாச்சியான்ட்டு ஷாக் ஆவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஃபர்பிடன் விஷுவல் ஜுட்சு அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. டான்சோ பக்கத்துல இட்டாச்சி வந்துட்டு சாகடான்ட்டு அமதாரசு பண்ணுவான். பிளாக் ஃபிளேம்ஸ் வரும். டான்சோ இந்த தடவை துடிக்க மாட்டான். என்ன கென்ஜுட்சுல போட்டதுக்கு ஒன்னு பாராட்டுறான்பான். பார்த்தா சாஸ்கே பின்னாடி இருந்து வந்து பிளேட வச்சு அட்டாக் பண்ண வந்திருப்பான். ஆனா ஸ்டாப் ஆகி நிப்பான். காரின் இதான் உனக்கு சான்ஸ் சாஸ்கே, எதுக்காக ஸ்டாப் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கத்துவா. பார்த்தா செல்ஃப் காசிங் சீல் ஆக்டிவேட் ஆயிருக்கும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி எனக்கு அந்த கென்ஜுட்சுவை பத்தி தெரியும். டான்சோ ஃப்ரீயா டைம் மேனிபுலேட் பண்ற இட்டாச்சியோட அதிபயங்கர சுக்கியோமில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு உன்னோட கென்ஜுட்சுன்பா. தூரத்துல இருந்து பாக்குற மாதரா உடம்பு அசைருக்கு பேரலைஸ் பண்ற கஸ்மாக்கான்னு பாப்பான். டான்சோ சாஸ்கேவோட கழுத்தை பிடிச்சிருப்பான் இல்லையா, அந்த சீனை திங்க் பண்ணி பார்த்து அப்பதான் அந்த கஸ்மாக்கு பிளேஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி திங்க் பண்ணுவான். காரின் மேல இருக்க சாஸ்கேவை பார்த்துட்டு என்ன சாஸ்கே உன்னால நகர முடியலையான்ட்டு பயங்கர கடுப்பாயிட்டு மேல இருக்க டான்சோ அட்டாக் பண்ண போவா. ஒரே கேக்ல பறக்க விட்டுருவான். வேற லெவல்ல இம்பாக்ட் ஆயிருக்கும். உன் மேல எல்லாம் நின்றுச்சு யூஸ் பண்ண முடியாதுன்பா. தூரத்துல இருக்க மாதரா அதை பார்த்துட்டு தாய் ஜுட்சுவா பார்க்க போனா சக்கராவை சேர்த்துறான் போலன்பா. டான்சோவை கட்டுவாங்க. சீல் ஃபார்ம் பண்ணிட்டு ரிலீஸ்ன்பா. டான்சோவோட ஃப்ளோ ஆஃப் சக்கரா திரும்பவும் மாறி இருக்குன்னு திங்க் பண்ணுவா. காரின் என்னதான் பண்ண போறான்ங்கிற ஷாக்ல இருப்பா. டான்சோ மனசுக்குள்ள சாஸ்கேக்கு இட்டாச்சியை பத்தின உண்மை தெரிஞ்சிருக்குனா கண்டிப்பா அக்காட்சிக்கு சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னமும் இந்த இன்ஃபர்மேஷனை மறைக்காது இம்பாசிபிள் தான்ட்டு சாஸ்கே கையில இருக்க பிளேட் எடுப்பான். டான்சோ சாஸ்கே கிட்ட இட்டாச்சி அந்த குப்பையோட வாழ்க்கையை ஏன் காப்பாத்த பாக்குறேன்னு சொல்லி ஏன்னு கேட்பான். காரின் எந்திரிக்க முடியாம சாஸ்கேன்ட்டு கத்துவா. மாதரா விஷயங்கள் மோசமாச்சுனா ஜஸ்ட் அதை தடுக்கிறது போலான்ட்டு தயாராவான். டான்சோ சாஸ்கேவோட பிளேட அவன் பக்கமே காமிச்சு இட்டாச்சி உன் தம்பி என்ன நிலைமையில இருக்கான்னு பாத்துக்கன்பா. இந்த பையன் டவுட்டே இல்ல உன்னோட பெரிய தப்புன்ட்டு கழுத்தை வெட்டறக்கு போயிருப்பான். காரின் கத்த ஆரம்பிப்பா. மாதரா டிரான்ஸ்போர்ட் ஆக தயாராவான். மாதரா சாஸ்கே கிட்ட சொன்னான்ல அந்த விஷயம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். அவனால அவன் தம்பியை மட்டும் கொல்ல முடியல. அவனோட விருப்பம் எல்லாத்தையுமே அவன் மனசுக்குள்ள வச்சு புதைச்சிட்டு அவனோட என்டையர் கிளானையுமே வேட்டையாடினா. ஆனா அவனால ஒன்ன மட்டும் கொல்ல முடியல. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமான்னு சொல்லி கேட்டிருப்பான்ல, அதை பிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. பிரசன்ட்ல பார்த்தா டான்சோ கிட்ட இருந்து சாஸ்கே எஸ்கேப் ஆயிருப்பான். சூசனாவை யூஸ் பண்ணி சாஸ்கே கிட்ட மாதரா சொல்லிருப்பான்ல கிராமத்தை விட உன் வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சுன்னு. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு பயங்கர ரேஜ் ஆவான். சாஸ்கே மேலக்கு அந்த கர்ஸ் மார்க்குமே அப்படியே மறைய ஆரம்பிக்கும். சுசானோ வேற லெவல்ல வளர்ந்துருக்கும். ஈவன் இப்ப அதோட கையில வெப்பன்ஸ் எல்லாம் கூட இருக்கும். பின்னாடி போன டான்சோ மனசுக்குள்ள கர்ஸ் மார்க்க பிரேக் பண்ணிருக்கான். எப்படி சூசனோனாலயா? இதுக்கு முன்னாடி இதை விட ரொம்பவுமே டிஃபரெண்டா இருக்கான்ட்டு டான்சோ அவனோட வின்ஸ்டைல் யூஸ் பண்ணுவான். அப்படியே பின்னாடி போவான். காரின் சாஸ்கேவை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த சாஸ்கே மாதிரியே இல்ல, இப்ப இவன் ரொம்பவே கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கான்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த சாஸ்கே போயிட்டான்பா. தூரத்துல இருந்து இதெல்லாம் பாக்குற மாதரா அவனோட வெறுப்பு மெச்சூர் ஆக்கிச்சு அவனை. அதுவே அவன் ஸ்ட்ரென்த்துக்கான பவரை கொடுக்குது. அப்புறம் அவனோட உடம்பு அது நேச்சுரலாவே ரெஸ்பாண்ட் பண்ணுது. விஷயங்கள் நல்லாவே போகுது. அவனுக்கு என் உதவி தேவையே இல்லைன்பான். சாஸ்கே ஏரோவை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். டான்சோ எஸ்கேப் ஆயிட்டே வருவான். கரெக்டா லேண்ட் ஆகவும் சாஸ்கே எய்ம் பண்ணி அடிச்சிருப்பான். சுசனாவை யூஸ் பண்ணி லேண்ட் பண்ணப்ப எய்ம் பண்ணிட்டான்ட்டு சீல் ஃபார்ம் பண்றதுக்கு நேரம் இல்லைன்ட்டு வேற சாய்ஸே இல்லைன்பா. பார்த்தா ஹஷிராமாவோட பவர் யூஸ் பண்ணிருப்பான். நல்ல வேலை அதோட பாத்தனாவது மாத்தனேன்னு திங்க் பண்ணுவான். இதை பார்த்த காரின் டான்சோவோட சக்கர லெவல அந்த ஜுட்சுவை பண்ணவும் அப்படியே செஞ்சுட்டு பாப்பா. ஆனா எதுக்காக எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்? சுசானாவோட ஒரு அட்டாக் தாங்கறதுக்கு ஏதோ ஒரு ஜுட்சு அவனை இம்மார்டலாவே வச்சிருக்குதுன்னு திங்க் பண்ணுவா. இதுக்கு முன்னாடி அவன் ரிலீஸ் பண்ண ஜுட்சு தான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணது போலன்னு திங்க் பண்ணுவா. தூரத்துல இருந்து இதெல்லாம் பார்த்த மாதரா அது வுட் ஸ்டைல் உச்சிகளான இல்லாம இத்தனை ஷரிங்கான யூஸ் பண்றானா அதுக்கான சீக்ரெட் இப்பதான் தெரிய வருதுன்ட்டு ஒரோச்சிமாரு மேல சம கடுப்பாவான். பார்க்க போனா அவனுக்கும் டான்சோக்கும் க்ளோஸ் கான்டாக்ட் இருந்திருக்கும் போலன்னு திங்க் பண்ணுவான். டான்சோவோட ரைட் ஷோல்டர்ல ஹஷிராமா செல்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணிருப்பாங்க. மாதரா பார்க்க போனா ஃபர்ஸ்ட் ஒர்க்காகி ஹஷிராமாவோட செல்ஸ் டான்சோவோட உடம்புல இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டிருக்கு. என்ஹான்ஸ் ஆன பிசிக்கல் எனர்ஜி மூலமா தான் அவனால இத்தனை ஷரிங்கான்ஸ் யூஸ் பண்ண முடியுதுன்னு மாதரா திங்க் பண்ணுவான். காரின் டான்சோவை பார்த்துட்டு இல்ல அவனுக்கு சாவு இருக்குன்ட்டு பார்க்க போனா போன தடவை நடந்த அட்டாக்க மட்டும் அவன் டாச் பண்ணலினா கண்டிப்பா அதே இடத்துல செத்து இருக்கணும். அதனாலதான் இவ்வளவு சக்கராவை வேஸ்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு சாஸ்கேன்னு கத்துவா. அதுதான் ரியல் டான்சோ. இன்வின்சிபிளா இந்த அவனோட ஜுட்சு இப்ப உடஞ்சிருச்சுன்னு கத்துவா. நீ இப்ப வைக்கிற அட்டாக்ல அவனுக்கு பாதிப்படையும்பா. இதை பார்த்த டான்சோ அவனை சென்சரி டைப் பண்ணிட்டு அவனை ஃபிகர் அவுட் பண்ணிட்டான்னு திங்க் பண்ணுவான். ஆனா இதான் லேட் ஆயிடுச்சு சீல் ஃபார்ம் பண்ணுவான். சாஸ்கே அட்டாக் பண்ணிருப்பான். ஆள் காலின்ட்டு காரின் சந்தோஷப்படுவா. டக்குன்னு சக்கரா வேற பக்கம் போறத சென்ஸ் பண்ணிட்டு இல்ல அவன் சாகல. டான்சோ சைனை வேவ் பண்ணவுமே அவனோட சக்கரா மாறிடுச்சு. அவன் ஜுட்சுவை ஆக்டிவேட் பண்ணிட்டான். பார்க்க போனா அதை நான் மட்டும் தான் பாத்துருக்கும் போல. சூசனாவோட அட்டாக் டைமுக்கு வரலையான்னு சொல்லிட்டு சம கடுப்பாவா. சூசனாவோட அட்டாக்ல மாட்டின டான்சோ அப்படியே மறைஞ்சு வேற பக்கம் வருவான். அவனோட கையில இருக்க இன்னும் சரிங்கன்னு மறையும். சாஸ்கே மூச்சு விட தளருவான். காரின் அவனோட கையை பார்த்துட்டு அவன் ஜுட்சுவை ரீஹேஷ் பண்ணிட்டான். ஆனாலுமே அந்த 3 கண்களும் மூடியேதான் இருக்கு அப்படின்ட்டு ஒத்து பார்த்துட்டு இருப்பா. தூரத்துல இருக்க மாதரா
பார்க்க போனா அவனோட வலது கையில 10 ஷரிங்கான் கூடவே ஃபர்ஸ்ட் ஹோக்காகேவோட செல்ஸ் இருக்கு. உச்சியாவோட பவர் அப்புறம் அஷிராமாவோட பவர். பார்க்க போனா நைன்டேல்ஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கணுங்க தான் அவனோட நோக்கம் போலயே. அப்ப அவனோட குறிய நருட்டோ தானான்னு திங்க் பண்ணுவான். காரின் டான்ஸோவை பார்த்துட்டு அவனோட சக்கரை திரும்பவுமே டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு. அப்ப அந்த ஜுட்சுலயே ரிஸ்க் இருக்கும் போலன்ட்டு அதனாலதான் எப்பவுமே அவன் அந்த ஜுட்சுவை அன்டூ பண்றான் அப்படின்னு திங்க் பண்ணும்போது டான்ஸோ ரிலீஸ்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதை காட்டுவாங்க. அவனோட சக்கரவை பாதுகாக்கிறான்னு திங்க் பண்ணுவா. அப்புறம் வலது கையில இருக்க ஷரிங்கானுக்கும் அந்த ஜுட்சுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு பாத்துட்டு இருப்பா. அந்த கண்கள் மூடுறதுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்குன்பா. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற மாதரா இது ஃபர்பிடன் பண்ண விஷுவல் ஜுட்சு. ஈவன் உச்சியா கிளான்குள்ளேயே இது ஈசனாகி இப்படிப்பட்ட இடத்துல பாப்பன்னு எதிர்பார்க்கலேன்பா. சாஸ்கே வாயில இருந்து பிளட் வரும். இத பார்த்த காரின் சாஸ்கேன்ட்டு கத்துவா. காரின் மனசுக்குள்ள காமாருன்ட்டு முதல் வேலை டான்சோவோட ஜுட்சு என்னன்னு அனலைஸ் பண்ணும், அதுக்கு போக்கஸ்டா இருக்கணும்ட்டு டான்சோவை பாப்பா. திரும்ப டான்சோ அட்டாக் பண்ண வருவான். சாஸ்கே சூசனாவை வச்சு அட்டாக் பண்ணிருப்பான். மாதரா ஈசனாகின்பா. டான்சோ சாகரத காட்டுவாங்க. சரியான யூஸ் பண்ற பர்சன் சண்டை போடுறதுக்கு முன்னாடி பெரிய ஆபத்தோ இல்ல சாகர தருவாய்க்கு போற மாதிரி இருந்தா கரெக்டா சாகருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈசனாகி ஆக்டிவேட் பண்ணிட்டா அவங்க கூட கனவு மாதிரி ரீரைட் பண்ணிட்டு போலான்பா. டான்ஸ் அவனோட வின்ஸ்டைல யூஸ் பண்ணி வேற லெவல்ல அட்டாக் வைப்பான். சாஸ்கே சூசனாவை வச்சு ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் அவனால சுத்தமாவே முடியாத ரொம்பவுமே மூச்சு வாங்குவான். மாதரா அதே மாதிரி இந்த ஜுட்சுல யூஸ் பண்ற வீழ்றக்கு அட்வான்டேஜா விஷயங்கள் நடந்தா ரியாலிட்டியில அது அப்படியே தான் இருக்கும். ஸ்பேஸ்க்கு பிட்வீன்ல ரியாலிட்டிக்கும் ஃபேண்டசிக்குமான ஒரு அல்டிமேட் கென்ஜுட்சு. எந்த கண்ணு ஈசனாகிய யூஸ் பண்ணுதோ அது அதோட ஒளி இழந்துரும், திரும்ப ஓபனே ஆகாதுன்பா. டான்சோ கையை பாக்குறத காட்டுவாங்க. மாதரா அவ்வளவு கண்களோட ஈசனாகியோட டியூரேஷன் அது ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபடும். என்னன்னாலும் பரவாயில்ல அந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண பாக்குறான். பாக்க போனா ஒரோச்சிமாருவோட லேப்ரேட்டா இருந்திருக்கான்ட்டு செம கடுப்பாவான். டான்சோ மாதராவை பார்த்துட்டு ஜஸ்ட் தூரத்துல இருந்து சண்டையை மட்டும் பார்த்து ரசிக்கிறமா இல்ல எனக்கு தெரியல, அவன் எப்ப வேணாலும் உள்ள போறதுக்கு பிளான் பண்ணுவான். அவனோட மோதலுக்கும் பவர் ரிசர்வ் பண்ணி ஆகணும்ட்டு சமிட்ல வலது கண்ணோட பவர் யூஸ் பண்ணது ரெக்கவர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும்னு திங்க் பண்ணுவான். இருந்தாலும் சுசனாவோட டீல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்பா. இதுக்கு முன்னாடி நடந்த அட்டாக்லாம் டாச் பண்ணவே முடியல, இப்ப வரைக்கும் ஈசனாகிய அன்டூ பண்ண முடியலன்னு திங்க் பண்ணுவான். வலதுகையை பாப்பா. இன்னும் மிச்சம் 5 சரிங்கான இருக்கும், இந்த நிமிஷத்துலயே இதை முடிச்சானும்ட்டு டான்சோ சமனிங் ஜுட்சு பண்ணுவான். பாக்குங்கிற சமனிங் வந்திருக்கும், பாக்க டான்சோவோட கேவலமா இருக்கும். டான்சோ பிரிட்ஜுக்கு சைடுல போயிட்டு சாஸ்கே கிட்ட போவான். அந்த பாக்குங்கிற சமனிங் வேக்யூம் கிளீனர் மாதிரி மொத்தமா காத்த உரியும். தூரத்துல இருந்து இதெல்லாம் பாக்குற மாதரா அது பாக்கு கெட்ட கனவுகளை முழுங்குற மான்ஸ்டர்பா. இமேஜின் பண்ணி பார்த்ததை விட பெருசா இருக்கேன்ட்டு ஷாக் ஆவான். காரின் நான் டான்சோவை பாக்குறத நிறுத்த மாட்டேன்ட்டு டிட்டர்மினேஷனோட இருப்பா. சாஸ்கே நல்லா அந்த ஒரு ஃபோர்ஸ் தாங்க முடியாம தடுமாறுவான். பார்த்தா டான்சோ பின்னாடி வந்திருப்பான். சூசனவங்களை இப்ப நகர முடியாது, ஆல்ரெடி பாக்கு அதோட சக்ஷன் பவர் யூஸ் பண்றதுனால அட்வான்டேஜ்ல தான் இருக்கு, இப்ப அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தா போதும்ட்டு வின் ஸ்டைல் வேக்யூம் பிளாஸ்ட் பராஜ் பண்ணுவான். சுசானாவோட தோல் உரையத காட்டுவாங்க. சுசானாவோட வீக் ஸ்பாட்ன்ட்டு டான்சோ ஓடுவான். அங்கதான் இருக்குன்னு அட்டாக் பண்ண போவோம். சாஸ்கே 5 ஸ்டைல் ஃபயர்பால் ஜுட்சு பண்ணிருப்பான். ஃப்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா ஃபயர் யூஸ் பண்ணனால எஸ்கேப் ஆயிருப்பான். டான்சோ வைக்க வந்து அட்டாக்குமே தடுத்திருப்பான். இதெல்லாம் பார்த்த மாதரா இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல பாக்கு யூஸ் பண்ற அந்த வின் ஸ்டைலை இன்ஹேல் பண்ணுது இல்லையா, அதுக்கு அகைன்ஸ்டா 5 ஸ்டைல் யூஸ் பண்ணதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். பாக்கு மறைஞ்சிருக்கும். சாஸ்கே அப்படியே கீழே விழுந்துருவான். பயங்கரமா ரத்தம் வரும் வாயில இருந்து. சுசானாவோட ஸ்கின் போய் ஸ்கெலட்டல் ஃபார்முக்கு வந்து அப்படியே மறையற மாதிரி ஆகும். காரி நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு இருப்பா. கரெக்டா 60th கவுண்ட் பண்ணும்போது டான்சோவோட வலது கையில இருக்க ஒரு ஷரிங்கான் கண்ணு மூடும். ஒவ்வொரு 60 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா ஒவ்வொரு ஷரிங்கான க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி அவனோட சக்கராவுமே டிராஸ்டிக்கா குறைஞ்சிட்டு வருது. அந்த வகையில பாக்க போனா அந்த வியர்ட் ஜுட்சு மூலமா அவன் வலது கையை யூஸ் பண்ணி எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க போறான்னு காட்டுதுன்பா. பாக்க போனா இன்னும் 4 தான் இருக்குன்ட்டு பாக்க போனா 240 செகண்ட்ஸ் தான் இருக்கு, அதாவது 4 நிமிஷம். பாக்க போனா 4 நிமிஷம் தான் ஆக்டிவ் போல. டான்சோ வைக்கிற அட்டாக்ல ரியலா விழுகுது. இதே சாஸ்கேவோட அட்டாக்ல எஃபெக்ட் இல்லாம போயிருது. அப்படிதான் இந்த ஜுட்சு ஒர்க் ஆகுதான்னு பாத்துட்டு இருக்கும் போது கீழே விழுந்த டான்சோ எந்திரிப்பான். டான்சோ சாஸ்கேவை அந்த ஜுட்சு ஆக்டிவ்ல இருக்கப்பதான் கொல்ற நோக்கத்துல இருக்கான். சின்ன அட்டாக் கூட டான்சோவை வெற்றியாளன் ஆக்கிரும்ட்டு சாஸ்கேன்னு கூப்பிட்டு அவனோட ஜுட்சுவை ஃபிகர் அவுட் பண்ணிட்டான்ட்டு நான் சொல்றத கவனிக்கிறே இல்லன்னு சொல்லி கேப்பா. சாஸ்கே உன்னோட வலது கையில இருக்க அந்த 10 கண்களும் எப்ப மொத்தமா க்ளோஸ் ஆகுதோ அப்பவே உன் ஜுட்சு முடிஞ்சது இல்லையான்னு சொல்லி கேப்பா. அப்ப உனக்கு ஈசனாகிய பத்தி தெரியுமாடான்ட்டு கடுப்பாவான் டான்சோ. எதிர்பார்த்தண்டான்ட்டு சாஸ்கே அட்டாக் பண்ண வருவான். என்ன ஏமாத்திட்டுலடான்ட்டு செம கடுப்பாவான் டான்சோ. காரின் எதுக்காக சண்டை போட கீழே வர அப்படின்ட்டு முட்டாள்னு திட்டுவா. டான்சோ அவனோட வின்ஸ்டைல யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருப்பான். சாஸ்கே சுசனாவை வச்சு பஞ்ச் பண்ணிருப்பான். பயங்கரமா பிளட் வரத காட்டுவாங்க. இன்னொரு ஷரிகன் க்ளோஸ் ஆகிறத காட்டுவாங்க. காரின் சாஸ்கே கிட்ட ரெட்ரீட் பண்ணு, இந்த பேட்ல நீட்டிக்க பாருன்பா. தூரத்துல இருந்து கேட்ட மாதரா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. டான்சோ அசால்ட்டா இசனாகிய கேன்சல் பண்ணிட்டு போயிருவான். பாக்க போனா ரிட்ரீட் மட்டும் ஆனானா சாஸ்கேக்கு தான் அது பெரிய ஆபத்து. ஏன்னா அதிகப்படியான ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணிருக்கான்பா. சாஸ்கேவை காட்டுவாங்க. அவனோட லெஃப்ட் ரிஸ்ட்ல இருக்க ரிமூவ் பண்ணிட்டு அதுல இருந்து ஷுரிகனை சமன் பண்ணி அட்டாக் வைப்பான். டான்சோ மேல படவும் செத்துருப்பான். திரும்ப வருவான். தூரத்துல இருந்து இதெல்லாம் பார்த்த மாதரா டான்சோ இசனாகிய அதிகப்படியை யூஸ் பண்ணணும்ட்டு தான் சாஸ்கே அவனோட அதிக பவர் செய்யும் சூசனைவையும் பயன்படுத்தி அவனை இந்த லிமிட்டுக்கு புஷ் பண்ணிருக்கான். பாக்க போனா யாரு ஃபர்ஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆகுறாங்கன்றத பொறுத்து தான் இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்றது இருக்கு. சாஸ்கே முன்னாடியே ஃபிகர் அவுட் பண்ணிருக்கான்பா. இதுக்கப்புறமா சாஸ்கே கிட்ட காட்டுவாங்க. டான்சோ அவனோட வலது கையை பாப்பான். ஒரு சரியான இருக்கும். சாஸ்கே சிடோரி ஷார்ப் ஸ்பியர் பண்ணிருப்பான். டான்சோ அவனோட குணாயில வின் ரிலீஸ் பண்ணிருப்பான். மாதரா அவ அவனோட சக்கர பிளேட்ல அவனோட மொத்த ஸ்ட்ரென்த்தையுமே போட்டிருக்கான்ட்டு எதா டிசைட் பண்ற மோமெண்டா இருக்குன்னு பாப்பான். உன் வலது கையில இருக்க ஷரியான் சடைய நீ எத்தனை உச்சிகாவோட கொன்னன்ட்டு சாஸ்கே செம்ம வெறியாய் அட்டாக் பண்ண வருவான். டான்சோ இதுக்கெல்லாம் இட்டாச்சிக்கு தான் நன்றி சொல்லணும்பா. நீ தானடா அவனை பண்ண வச்சுட்டு சாஸ்கே செம ரேஜ் ஆவான். 2 பேருமே நேருக்கு நேர் மோதிக்குவானுங்க.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டான்சோ ஷிமுரா அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு சாஸ்கே.